ஹலோ காய்ஸ், இது வரைக்கும் நீங்கள் எத்தனையோ ஹாலிவுட் மூவி பார்த்துருப்பீங்க. அதுலேயும் இன்னைக்கு பார்க்க போகிற படம் ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு கதை. தன்னோட மச்சான் கொடுத்தான்னு சொல்லிட்டு ஒரு மாத்திரையை போட்டுட்டு படாத பாடு பாடுற ஹீரோ. அந்த மாத்திரையை ஒவ்வொரு வாட்டி எடுக்கும் போதும் அவனோட மூளை கிட்டத்தட்ட 100% வந்து அதிக பவரோட ஒர்க் ஆகும். இதனால அவன் கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிப்பான். இதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை அவன் ஃபேஸ் பண்ணுறதுக்கு படாத பாடு பாடுறான். இதில் வேற 2-3 கேங்ஸ்டர் இவனை போட்டுதல பார்க்குறாங்க. அவங்க கிட்ட இருந்து ஸ்மக்லராக மாறுறான். ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி $100 வச்சு கிட்டத்தட்ட பல மில்லியன்களை சம்பாதிக்கிறான். கடைசியில இந்த அடிக்டடான டேப்லெட்ல இருந்து தன்னை எப்படி காப்பாத்திக்கிறாங்கிறது தான் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியே. ஸோ வெல்கம் பேக் டு வாய்ஸ் பேச்சர். ஸ்டார்டிங் சீனே எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஒரு பயங்கரமான பெரிய பில்டிங்ல நம்ம ஹீரோ வந்து சூசைட் பண்ற மாதிரி நின்றுட்டு இருக்கான். அவனை வர போட்டு தள்ளுறதுக்கு நிறைய அடியாட்கள் வந்துட்டு இருக்காங்க. முக்கியமா ஒரு கேங்ஸ்டர். இவனுக்கும் ஹீரோக்கும் முன்னாடி ஏதோ ஒரு பஞ்சாயத்து இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலேயே போட்டு தள்ளுற பாக்குறான். அங்க இருந்து சீன் கட் பண்ணா ஹீரோவோட பிளாஷ்பேக். பெட்ல இருந்து எந்திரிச்சு ரெடி ஆகிற இவர் தான் நம்ம ஹீரோ. ஹீரோவோட நேம் வந்துட்டு எடிமோரா. இவர் வந்து ஒரு ரைட்டர். நிறைய புக்ஸ்லாம் எழுதுவார். இப்போ வந்துட்டு ரொம்பவே லேசியாக இருக்கிறதுனால எந்த புக்குமே பெருசாக வந்து எழுதுறதில்ல. வேலை வெட்டியும் எதுவும் இல்லாமல் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நம்ம ஹீரோக்கு வந்து ரீசெண்டாக நம்ம ஹீரோக்கு டிவோர்ஸும் ஆயிடுச்சு. இப்போ அவர் வந்து ஒண்டிக்கிட்டே தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் தான் அவருக்கு ஃபண்ட் பண்ண கம்பெனிஸ் வந்து நீ எப்போ தாண்டா புக்கை ரைட் பண்ணி கொடுக்க போற அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கால் மேலே கால் பண்ணி அவர் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து வெளியில் போவார். போகிறப்ப தான் தன்னோட மச்சானை பார்ப்பாரு. அதாவது தன்னோட எக்ஸ் ஒய்ஃபோட தம்பி பார்த்தோன்னே கொஞ்ச நேரம் ஒரு கான்வர்சேஷன் பில்ட் ஆகும். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே ஒரு பார் மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட அது ஒரு கிளப்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து ஒரு ஹீரோ வந்து எக்ஸ் ஒய்ஃபோட பிரதர் கிட்ட பேசிட்டு இருப்பான். எனக்கு இந்த மாதிரி பழைய மாதிரிலாம் யோசிக்க முடியல. அவன் என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் என்னால் மொத்தமாக நான் வந்து உடஞ்சிட்டேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா எப்பவுமே ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு நம்ம ஹீரோவோட எக்ஸ் ஒய்ஃபோட தம்பி ஒரு டேப்லெட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். இங்க இருந்து தான் கதையே மாற ஆரம்பிக்குது. ஹீரோவும் இதை வாங்கி பார்த்துட்டு இது ஏதோ ஒரு ட்ரக் சப்ளிமெண்ட் மாதிரி இருக்கு, இது எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றான். இது வந்து ட்ரக் ஒன்றும் இல்லை, இதை நீ யூஸ் பண்ணி பாரு. சராசரியா நம்ம பிரெயின் எல்லாருக்குமே வந்து 20% யூஸ் ஆகும். ஆனா அந்த டேப்லெட் நீ எடுத்ததுக்கு அப்புறம் உன்னோட பிரெயினோட லெவல் வந்து 100% ரீச் ஆகும். ஒன்ஸ் நீ ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட கொடுத்துட்டு போயிடலாம். ஹீரோவும் அதை வாங்கி வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படி இப்படின்னு யோசிச்சதுக்கு அப்புறம் சரி ஒரு வழியா போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. போட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் எதுவுமே தெரியல. அதோட எஃபெக்ட்ஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஹீரோ பயங்கர எனர்ஜியா ஃபீல் பண்றாரு. தன்னோட லைஃப்ல இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் அவர் ஃபீல் பண்ணதே இல்லை. அவரோட பிரெயின் வந்து அந்த அளவுக்கு ஆக்டிவா ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. அந்த நேரம் பார்த்து தான் அவருக்கு வந்து சரி நம்ம இந்த நேரத்தோட சேர்த்து ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காராரு. உட்கார்ந்த 20 மினிட்ஸ்ல என்டையர் புக்குக்கான ஒரு விஷயத்தை ஃபுல்லாவே முடிச்சு விட்டுறாரு. அதுக்கப்புறம் அவர் ரைட் பண்ண அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே போயிட்டு அந்த பப்ளிஷிங் கம்பெனி அவருக்கு ஃபண்ட் பண்ண கம்பெனி கிட்டே போய் கொடுத்துறாரு. போய் கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு பயங்கரமான கால் மெசேஜ் எல்லாம் நீ உண்மையிலேயே வந்து அசத்திட்ட, இதுக்கு முன்னாடி வந்த புக்ஸை விட இப்ப பண்ணது வந்து பயங்கரமா இருக்கு, கண்டிப்பா நான் அவனை நேரில் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரே புகழாரமா தான் இருக்கு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் ஹீரோ பயங்கரமா இன்ட்ரெஸ்ட் ஆகுறான் அந்த டேப்லெட் மேல. அடுத்த நாள் தூங்கி முடிச்சதுக்கு அப்புறம் அதுல பவர் போயிருது. ஸோ மறுபடியும் தன்னோட மச்சான பார்க்கறதுக்கு சுத்திட்டு இருக்கான். எக்ஸ் ஒய்ஃபோட பிரதரை எப்படியோ மீட் பண்ணி அவன் கிட்ட அந்த டேப்லெட் பத்தி டீடைல்ஸ் கேட்கறான். அவனும் ஸ்டார்டிங்ல வந்து இது டேப்லெட் சொல்லிட்டு இருந்தவன் இப்போ அது வந்து ஒரு ட்ரக், அது யூஸ் பண்ண நீ அடிக்டட் ஆயிரும் அப்படின்னு சொல்றான். எனக்கு அது கண்டிப்பா வேணும், ஏன்னா நேற்று ஒரு நாள் மட்டுமே அதை யூஸ் பண்ணேன், என்னோட லைஃபையே வந்து சேஞ்ச் பண்ணிட்டு கண்டிப்பா அது எனக்கு வேணும் அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே இந்த கார்க்கு எனக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு வா அப்படிங்கிறத பத்தி இந்த மாதிரி எடுபடி வேலைலாம் சொல்றான். ஹீரோக்கும் வர வழி இல்லை. சரி ஓகே பரவாயில்ல நானும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்தா நம்ம மச்சாங்காரன் டெத் ஆகிருக்கிறான். யாரும் அவனோட தலையே தெறிக்க விட்டுருக்காங்க. ஸோ வேற வழி இல்லாம அங்கிருந்து எஸ்கேப் ஆகிறது அவனுக்கு ஒரே வழி. பரவாயில்ல அங்கே டேப்லெட் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு போட்டுட்டு வரும்போது ஒரு பொண்ணை மீட் பண்றான். அந்த பொண்ணு கிட்ட லைட்டா ஸ்பீச் போடுறான். அவளோட ஹேண்ட்பேக்ல ஒரு சின்னதா ஒரு புக் இருக்கும். அந்த புக்கோட கார்னரை பட்டு மட்டுமே அந்த புக்கோட என்டையர் மேட்டரையும் வந்து அப்படியே சம்மரைஸ் பண்ணி அவகிட்ட அப்படி பேசி அவளை அப்படி இம்ப்ரெஸ் பண்ண பார்க்கறான். அப்புறம் அவளை கரெக்ட் பண்ணி அப்படியே வீட்டுக்கும் கொண்டு வந்துடுறான். மொத்தமா அவனோட வீடையும் பயங்கர ஸ்பீடா வந்து கிளீன் பண்ணிடுறான். அவனுக்கு தேவையான எல்லா ஒர்க்ஸையும் செம்ம ஃபாஸ்டா வந்து முடிச்சிடறான். அதுக்கப்புறம் பியானோ கத்துக்க ஆரம்பிக்கிறான். ரொம்ப ஸ்டைலாவும் வந்து மியூசிக் பிளே பண்றான். அதுக்கப்புறம் நிறைய லாங்குவேஜ் கத்துக்கிறான். இந்த மாதிரி சூழல்ல தான் நம்ம ஹீரோக்கு வந்து ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. ஹிடிமோரோட மைண்ட்ல என்ன ஓடுதுன்னா நம்ம இதை ஏன் வந்து ஷேர் மார்க்கெட்ல யூஸ் பண்ணக்கூடாது, இந்த டேப்லெட் பவரை வந்து ஷேர் மார்க்கெட்ல யூஸ் பண்ணா நம்ம நிறைய மணி மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் $100 வச்சு கிட்டத்தட்ட $10,000 வரைக்குமே ரிட்டர்ன்ஸ் பார்க்கறான். இது பயங்கர இம்ப்ரெசிவா இருக்குது. அவனை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே அவனை வந்து வாயை பொளந்து பார்க்கறாங்க. இது நம்ம ஹீரோக்கு வந்து ரொம்பவே பிடிக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த கம்மியான அமௌண்ட்டை வச்சுட்டு நம்ம கம்மியாக தான் பண்ண முடியும், ஸோ ஒரு பெரிய சைஸ்ல பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் டான ஒருத்தனை மீட் பண்ண போறான். அந்த அவங்க கிட்ட போயிட்டு லோன் வாங்குறான். எனக்கு கொஞ்சம் காசு கொடு, நான் வந்து திருப்பி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடுக்கும் போதே ஒரு மிரட்டலோட தான் கொடுக்குறான். கரெக்டான டைமுக்கு என் பணம் வரலன்னா நான் அவனை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணி பெரிய ஆளாகிறான். ஹீரோவோட இந்த அசூர வளர்ச்சியை பார்த்து கார்ல் வேன்லூன் அப்படிங்கிற ஒரு பெரிய பிசினஸ் மேன் இவரை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ ரொம்பவே பாப்புலர் ஆனா அவனோட கேர்ள் ஃப்ரெண்டையும் மீட் பண்றான். கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு நியூஸ் பேப்பர்ல தன்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்து கார்ல் வேன்லூன் மாதிரியான ஒரு பெரிய பிசினஸ் மேனை மீட் பண்ண போறத பத்தியும் அந்த நியூஸ்ல வந்து போட்டிருக்குது. அந்த நியூஸ் பேப்பரை பத்தியும் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு கார்ல்
வேன் லூனை மீட் பண்ண போறான். அவங்கள மீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட சில பேப்பர்ஸ் வந்து கொடுக்கப்படுது. இந்த ரிப்போர்ட்டை வந்து நீ சரி பார்த்து கொண்டு வா, என்னோட என்டையர் கம்பெனியோட CEO நான் வந்து ஆக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. இது கேட்டோடனே ஹீரோக்கு வந்து பயங்கர ஷாக் ஆயிருது. ரொம்பவே இவ்வளவு ஃபாஸ்டா நம்ம வந்து முன்னேறுவோம், அந்த டேப்லெட் வந்து இவ்வளவு யூஸ்ஃபுல்லா ஆகுங்கிறத பத்தி கொஞ்சம் கூட யோசிச்சது கிடையாது கனவுல கூட. இப்போ அது நடந்தவொடனே ஹீரோக்கு பயங்கர சந்தோஷமா ஆகிறது. அதுக்கப்புறம் ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா நடந்துட்டு இருக்கும் போது அவன் ரியலைஸ் பண்றான், அவனை சுத்தி எல்லாமே இருட்ட ஆரம்பிக்குது, பிளாங்க் ஆகுது. திடீர்னு நிறைய இடத்துல இருக்கிறான். அந்த டேப்லெட்டோட சைடு எஃபெக்ட்ஸா என்னன்னு தெரியல, கொஞ்சம் கொஞ்சமா அவன் வந்து பிளாங்க் ஆகி நிறைய இடத்துக்கு டைம் டிராவல் பண்ண மாதிரியும் நிறைய இடத்துக்கு டெலிபோர்ட் ஆன மாதிரியும் அவன் ஃபீல் ஆகிட்டே இருக்கிறப்ப டக்குன்னு ஒழிச்சு பார்க்கறப்ப அவன் பெட்ல இருக்கிறான். அப்போ தான் நியூஸ்ல வந்து ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி ஹீரோ வந்துட்டு ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி ரூமுக்கு போயிருப்பான். அந்த பொண்ணு வந்து இப்போ செத்து போயிருக்கான். அது மட்டும் இல்லாம ஹீரோவோட மைண்ட்ல கார்னர்ல எங்கேயோ ஓடிக்கிட்டே இருக்கு, இவளை நம்ம தான் சாகடிச்சிருப்போம், நம்மளெல்லாம் செத்துருப்பாள் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இல்லை. இருந்தாலும் ஒரு கன்ஃபியூஷன்லேயே வந்துட்டு ஹீரோ அங்க இருந்து போறான். இது வரைக்கும் இந்த கேஸ் வந்து நார்மலா தான் போயிட்டு இருந்துச்சு. எப்போ அந்த ஃபர்ஸ்ட் டேப்லெட் கொடுத்தவன் செத்தானோ அதுக்கப்புறம் இந்த பொண்ணு செத்தாலோ இப்போ ஹீரோக்கு வந்து பயங்கர டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. எதுக்காக இவங்களாம் சாகணும் அப்படிங்கிறத பத்தி ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா இங்க வந்து டேப்லெட் எடுத்திருக்கும் போது ஹீரோ வந்து ஒரு சின்ன நோட்ஸும் எடுத்திருப்பான். அந்த நோட்ல வந்துட்டு இதுக்கு முன்னாடி இந்த டேப்லெட் வாங்கின கஸ்டமர்ஸோட கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்கும். அவங்க எல்லாருமே கான்டாக்ட் பண்ணி பேசுறப்பதான் அவனுக்கு தெரிய வருது அவங்க எல்லாருமே இறந்துருப்பாங்கன்ட்டு. இந்த மாதிரி விஷயத்தை பார்த்த உடனே ஹீரோ ஆல்ரெடி ஷாக்ல இருப்பான். இந்த ஷாக்குக்கு எக்ஸ்ட்ரா ஷாக் கொடுக்குற மாதிரி நம்ம லோன் கொடுத்த டான் வந்து ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்கு வந்திருப்பான். ஏன்னா ஹீரோ வந்து இருக்கிற பிரச்சனை டென்ஷன்ல வந்துட்டு இவனுக்கு காசு கொடுக்காமலே இருந்திருப்பான். அதனாலேயே ஒரு பயங்கரமான ஒரு சேசிங் நடந்துட்டு இருக்கும். அங்கிருந்து எஸ்கேப் ஆகி எப்படியோ வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ தன்னோட லிஸ்ட்ல பார்த்தா அவனோட எக்ஸ் ஒய்ஃபோட பேர் இருக்கும். சரி ஓகே அவளை மீட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை போய் மீட் பண்ண போகும்போது அவன் வந்து நிறைய விஷயங்களை சொல்ல ஆரம்பிப்பான். இந்த மாதிரி என் தம்பி வந்து எனக்கு ஒரு டேப்லெட் கொடுத்தான், நானும் நிறைய ஸ்ட்ரெஸ்ல இருந்தேன், அது யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட வாழ்க்கை கொஞ்சம் ஸ்டார்டிங்ல நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு நரகத்துக்குள்ள கொண்டு போய் விட்டுட்டேன், அவன் எதுவும் டேப்லெட் கொடுத்தான்னு சொல்லிட்டு வாங்கி போட்டு தொலையாத அப்படிங்கிற மாதிரி அவன் அட்வைஸும் பண்ணி அனுப்புறான். இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு வந்து கண்டிப்பா அந்த சூழல்ல வந்து டேப்லெட் வேணும். அவங்க கிட்ட இருந்த டேப்லெட் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. வேற வழி இல்லாம அவன் யோசிச்சுட்டு இருக்கிறப்பதான் நம்ம கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருப்பான். அந்த நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு இருக்கிற கேப்ல அந்த கிஃப்ட் ஞாபகம் வருது. அந்த கேர்ள் ஃப்ரெண்டோட கிஃப்ட்ல வந்துட்டு அந்த டேப்லெட்ஸ் கொஞ்சம் ஒளிச்சு வச்சிருந்திருப்பான். இப்போ அவனுக்கு அது ஞாபகம் வந்தோடனே கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றான், இந்த மாதிரி அந்த கிஃப்ட்டை எடுத்துட்டு வா, தயவு செஞ்சு என்னால முடியாது, நான் வந்து பிளாங்க் ஆகி மாறிட்டேன், எனக்கு வந்து டேப்லெட் கண்டிப்பா எடுத்துக்கணும் அப்படிங்கறத பத்தி சொன்ன உடனே அவளும் போயிட்டு எடுக்க போகும்போது தான் அவளை ஃபாலோ பண்ணி சில பேர் வந்து போட்டுதெல்லாம் வந்துட்டு இருப்பாங்க. அப்போதான் ஹீரோ வந்து அவளுக்கு வந்து ஒரு சிக்னல் கொடுக்குறான், நீ அதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு டேப்லெட்டை மட்டும் எடுத்து போடு, உனக்கு பயங்கரமான ஒரு பவர் கிடைக்கும், அங்கிருந்து அது மூலமா நீ எஸ்கேப் ஆகலாம் அப்படிங்கறத சொன்னதுக்கு அப்புறம் அவன் ஒரே ஒரு டேப்லெட் எடுத்து போட்டு அங்கிருந்து பயங்கரமா சண்டை போட்டு எப்படியோ எஸ்கேப் ஆகி வந்துடுறான். இப்போதான் இவர் ரியலைஸ் பண்றான், இந்த டேப்லெட்னால தான் நீ வந்து இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்திருக்க, ஷேர் மார்க்கெட்ல இவ்வளவு காசு பார்த்திருக்க, இப்போ ஒரு கம்பெனியோட CEO வரைக்கும் போய் நின்றுருக்க, இது எல்லாமே சரி கிடையாது, உன்னோட பிரெயினை வச்சு யூஸ் பண்ணி வந்த மாதிரியும் இல்ல. ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நம்ம ஹீரோ எடிமோராக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம லோன் கொடுத்த அந்த லோக்கல் டான் இருக்கான்ல அந்த கேங்ஸ்டர் நம்ம ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்கு மறுபடியும் வந்துட்டே இருக்கிறான். ஸோ இந்த மாதிரி ஒரு சீன்ல மறுபடியும் ஒரு சேசிங் நடக்குது. இவனுக்கு வந்து அடிக்கடி வந்து மரண பயத்தை காட்டிட்டு இருக்கிறதுனால ஹீரோ வந்து ஒரு சேஃபான இடத்துக்கு போகணும், முக்கியமா அந்த டேப்லெட்டை வந்து சேஃப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே பயங்கர ஹை செக்யூரா இருக்கக்கூடிய ஒரு ஹைடெக் வீடை வந்து வாங்குறான். அதுல வந்துட்டு இப்போ ஸ்டே பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம 2 பாடி கார்ட்ஸையும் வந்து ஹையர் பண்றான். அதுக்கப்புறம் காரல் வேன் லூனை மீட் பண்ண போகும்போது தான் நிறைய விஷயங்கள் கேட்கப்படுது ஹீரோ கிட்ட. இவ்வளவு நீ எங்க போன, நிறைய விஷயங்கள் சுத்திட்டு இருக்கிற, உன் மேல ஏதோ கேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு போலீஸ்லாம் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு பொண்ணு செத்து போயிட்டாலும் அங்க இருந்து போனதுக்கு வந்து கிட்டத்தட்ட உன்னோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு ஆல்ரெடி டேப்லெட் போட்டுருக்கிறதுனால அவன் வந்து ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணி பயங்கரமா எல்லாருமே இம்ப்ரெஸ் பண்ணி அந்த மொத்த விஷயத்தையுமே மறக்கடிச்சு தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறான். அந்த ஒரு சூழல்ல காரல் வேன் லூனோட கம்பெனில வந்து ஒரு பயங்கரமான அக்ரிமெண்ட் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. அந்த அக்ரிமெண்ட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட $40 மில்லியன் வந்துட்டு சிக்னேச்சர் பண்றதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் மேன் வந்து ரெடி ஆயிட்டு இருக்காரு. அவர் வந்து கான்ட்ராக்ட் பண்ணதும் வந்து ஹீரோவோட கைக்கு கிட்டத்தட்ட $40 மில்லியன் வந்து ஷேர் போற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அமையுது. ஏன்னா கிட்டத்தட்ட ஹீரோ தான் அந்த கம்பெனியோட என்டையர் CEO மாறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல. ஸோ அதனால இந்த டீல் வந்து நடக்க போகிற டைம்ல வந்துட்டு அந்த கான்ட்ராக்ட் மேன் வரல. அதுக்கு பதிலாக அந்த கான்ட்ராக்ட் மேனோட ஒய்ஃப் வராங்க. அவங்க வந்து அந்த துரதிருஷ்டவசமா சொல்றாங்க, என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு கோமாக்கு போயிட்டாங்க அப்படிங்கறத சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோ வந்து நோட் பண்றான். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி அந்த கான்ட்ராக்ட் மேன் வந்து ஒரு மீட்டப்ல வந்து மீட் பண்ணியிருப்பான். அப்போ அவருக்கு வந்து நிறைய சிம்டம்ஸ் இருக்கும். அந்த சிம்டம்ஸ் எக்ஸாக்ட்லி நம்ம ஹீரோக்கு இருக்கும். ஏன்னா ஹீரோவும் அந்த டேப்லெட்னால பாதிக்கப்பட்டிருப்பான். அவங்க பார்த்த உடனே ஹீரோ வந்து புரிஞ்சுப்பான், அந்த கான்ட்ராக்ட் பண்ண வந்த மேனும் வந்துட்டு டேப்லெட் எடுத்து இந்த மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ்னால இப்படி கோவமாக்கு போயிட்டார் அப்படிங்கிறது அவருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஸோ ஹீரோ வந்து புரிய ஆரம்பிக்குது, இதனால நம்ம கடைசியில செத்து கூட போக வாய்ப்பு இருக்கு, இல்ல கோமாக போக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறான். இப்போ வந்து அந்த கான்ட்ராக்ட் மேனோட ஒய்ஃபை வந்து வழி அனுப்புறதுக்கு வெளியில வந்து பார்க்கும்போது தான் தெரிய வருது, நிறைய பேர் சுத்தி ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அதுல ஒருத்தன் தான் வந்து அந்த $40 மில்லியன் டீலுக்கு வந்து கான்ட்ராக்ட் பண்ண வந்த ஒருத்தரோட ஒய்ஃபோட கார் டிரைவராகவே இருக்கிறான். ஹீரோ புரிஞ்சுக்கிறான், இவன் இப்பவும் நம்மளை ஃபாலோ பண்ணி தான் இங்க வந்திருக்காங்கிறது, இவனுக்கும் அந்த டேப்லெட் தான் தேவை அப்படிங்கிறதையும் நம்ம ஹீரோ வந்து ரியலைஸ் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் போலீஸ்க்கு வந்து ஹீரோ மேல ஆல்ரெடி ஒரு சின்ன டவுட் இருக்கும். பிகாஸ் ஆல்ரெடி வந்து ஒரு டெத் கேஸ்ல வந்து ஹீரோ வந்து இன்வால்வ் ஆன மாதிரி இருக்கும். அதனால அவனை என்கொயரி பண்றதுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் கோட் ஷூட்லாம் கலட்டிட்டு ஒரு போட்டோ எடுப்பாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் ஹீரோ தன்னோட
கோட் சூட்லேயே வந்துட்டு நிறைய டேப்லெட்ஸ் ஒளிச்சு வைக்கிறதுக்கான இடத்த வந்து வச்சிருப்பாரு. திரும்பி அந்த கோட்டை எடுத்து பார்க்குறப்ப அங்கே எந்த டேப்லெட்ஸும் இருக்காது, எல்லாமே மிஸ் ஆகிருக்கும். ஹீரோக்கு கிட்டத்தட்ட தலையை வெடிக்கிற மாதிரி ஆயிரும். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியாது. ஏன்னா அவன் வச்சிருந்த டேப்லெட் எல்லாமே போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி வீட்டில் இருக்கும் போது அவனுக்கு வந்து ஒரு பார்சல் வரும். அந்த பார்சல் எடுத்து பார்க்கும் போது ஹீரோக்கு வந்து அப்படி கதி கலங்கிடுவான். தனக்கு பாதுகாப்பாக வச்சிருந்த 2 பாடி கார்டோட கையையும் அந்த லோக்கல் டான் இருக்கான்ல அவன் வந்து வெட்டி அனுப்பியிருப்பான். காரணம் என்னன்னா அவனுக்கு தேவை காசு மட்டும் கிடையாது, இப்போ அந்த டேப்லெட். ஹீரோ கிட்ட இருந்து ஒரு டேப்லெட்டை வாங்கி இருந்திருப்பான். அந்த டேப்லெட்டை போட்டு பயங்கரமா அவனும் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருப்பான். இப்போ அவனுக்கு வந்து டேப்லெட் அதிகமாக வர தேவைப்படுறதுனால ஹீரோ வந்து போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி ஒரு சூழல் தான் ஹீரோ வந்து ஒரு வேலை இல்லாமல் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப ஆல்ரெடி ஹீரோ வந்துட்டு ஒரு சீன்ல என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒரு சயின்டிஸ்ட்டை ஹையர் பண்ணி $1 மில்லியன் நான் உனக்கு கொடுக்குறேன், எனக்கு 6 மந்த்ஸ்ல இந்த டேப்லெட்டோட காப்பி ரெடி பண்ணி கொடுக்கணும், அதாவது இதே மாதிரி ஒரு டேப்லெட்டை வந்து ரெடி பண்ணி தரணுமா, அதுக்கு 2 வருஷம் கிட்ட ஆகும் அப்படின்னு சொன்னதுக்கு இல்ல நான் உனக்கு எக்ஸ்ட்ராவே அமௌண்ட் தரேன், எனக்கு 6 மந்த்ஸ்ல ரெடி ஆகணுங்கிறத பத்தி அவன் பேசி வச்சிருந்திருப்பான். ஹீரோ கிட்ட வேற டேப்லெட் இல்லாதனால தான் அவன் வந்து சயின்டிஸ்ட் கிட்ட போயிட்டு இதே மாதிரி நிறைய டேப்லெட் உருவாக்குறதுக்கும் செஞ்சிருப்பான். இப்போ இவங்க கிட்ட டேப்லெட்டே இல்ல, வேற வழி இல்லாம என்ன பண்ணிட்டு இருக்கான்னு யோசிச்சுட்டு இருக்கிற போது தான் அந்த லோக்கல் டான் இவனை தேடி இங்கேயுமே வந்துடுறான். இவனை கொல்றதுக்கான ஃபுல் செட்டப்பையும் அவன் ரெடி பண்ணிடுவான். அடியாட்களையும் கூட்டு வந்துடுறான். இப்போதான் ஹீரோ வந்து அவங்க கிட்ட தப்பிக்கிறதுக்காக வேற வழி இல்லாம அந்த மாடியில ஏறி நின்று சூசைட் பண்ணலாம் அப்படின்னு நின்றுட்டு இருக்கிறப்பதான் இந்த ஃபர்ஸ்ட் சீன் இதோட கனெக்ட் ஆகும். அப்பதான் ஹீரோ வந்து அவரோட மைண்ட்ல வந்து ஒரு விஷயம் ஓடும். ஃபர்ஸ்ட் இந்த டேப்லெட் எடுக்கிறதுக்கு முன்னாடி எடுக்கலாமா வேணாமாங்கிறத யோசிச்சுட்டு ஒரு டேப்லெட்டை தூக்கி ஒரு இடத்துல போட்டிருப்பாரு. அந்த டேப்லெட் ஞாபகம் வந்த உடனே ஓடி போய் தேடிட்டு இருப்பாரு. தேடிட்டு இருக்கிற போது எதுவுமே கிடைக்காது. அந்த டைம்ல வந்துட்டு இந்த லோக்கல் டான் வந்து ஹீரோ கூட ஃபைட் பண்ணுவான். 2 பேருக்கும் பயங்கரமான ஒரு கிளாஷ் ஆகும். அந்த டைம்ல ஹீரோ வந்து டேப்லெட் போடலான்னு பாக்குறப்ப அதை தட்டி விட்டு அந்த லோக்கல் டான் எடுத்து போட்டுருவான். அப்பதான் ஒரு விஷயம் சொல்லுவான், உனக்கு வந்து இது எப்படி யூஸ் பண்ணணும்னே தெரியல, ஆக்சுவலா அந்த டேப்லெட்டை நம்ம எடுத்து போட்டா ஒரு நாள் தான் நமக்கு 24 ஹவர்ஸ் மட்டும் தான் பவர் கிடைக்கும். ஆனா அந்த டேப்லெட்டை லிக்விடா பண்ணி நம்ம நரம்புல இன்ஜெக்ட் பண்ணிட்டோம்னா கிட்டத்தட்ட 1 வீக் அளவுக்கு நமக்கு பவர் கிடைக்கும் சொல்லிட்டு ஹீரோ போட்டதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோ வந்து ஒரு கத்தி எடுத்து அவனோட வயிற்றுல ஒரு பதால்னு ஒரு பழத்தை போட்டுறான். அதுக்கப்புறம் பார்த்தா கொலன்னு ரத்தம் ஊத்த ஆரம்பிக்குது. அவனும் அங்கேயே சரிஞ்சு விழுந்துடுறான். ஹீரோவும் அடிப்பட்ட கேர்ல அப்படி இருக்கும் போது தான் ஒரு விஷயம் அவனுக்கு ஞாபகம் வருது. இந்த NC-48 டேப்லெட் வந்து என்ன பண்ணும்னா நம்மளோட ரத்தத்துல உடனே இமிடியேட்டா கலந்துரும். அங்க குத்துப்பட்டு கிடக்கிற அந்த டானோட ரத்தத்தை அப்படியே நம்ம ஹீரோ வந்து ஒரு டெவில் மாதிரி குடிக்க ஆரம்பிக்கிறான். அது குடிச்ச உடனே பயங்கரமா இவனோட உடம்புக்கும் அந்த பவர் வர ஆரம்பிக்குது. உடனே அங்க இருக்கக்கூடிய மத்த அடியாட்களையும் போட்டு தள்ளிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து வெளியில போறான். நேரா வந்து அந்த கான்ட்ராக்ட் மேனோட டிரைவர் கிட்ட தான் போறான். நான் வந்து இந்த டேப்லெட்டை நிறைய தேடி போக போறேன், எனக்கு நீ ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா இப்போ கான்ட்ராக்ட் மேன் கோமால இருக்காரு, எனக்கு தேவைப்பட்ட நான் அவரையும் போட்டு தள்ளுவேன், நீ இப்போ எனக்கு வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளாக்மெயிலையும் பண்ணி அவரை வந்து இழுத்துக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு ஆளை தேடி போயிட்டு அவங்க கிட்ட தான் எல்லா டேப்லெட்டும் இருக்கு. ஓரளவு தேவையான ஒரு பல்கான ஒரு டேப்லெட்டை எடுத்ததுக்கு அப்புறம் ஹீரோவோட மொத்த லைஃபும் மாற ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா ஃபைனலா ஒரு பயங்கரமான பொலிட்டீஷியனா மாறிடுறான். அந்த நாட்டோட பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு வந்து நிக்க போற அளவுக்கு வந்து ஹீரோக்கு வந்து பவர் கிடைச்சிருது. அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சந்தோஷமா இருக்கிறான். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் அந்த காரல் வேன் லூன் வந்து ஹீரோவை மீட் பண்றாரு. ஹீரோக்கு பயங்கரமான ஒரு இன்ப அதிர்ச்சியா இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இவரை பாக்குறாரு. பார்த்த உடனே அந்த காரல் வேன் லூன் வந்து ஒரு ஆஃபர் பண்றாரு, எப்படியும் இந்த நாட்டோட பிரசிடென்ட் ஆகினதுக்கு அப்புறம் எனக்கு ஃபேவரா நீ நிறைய விஷயங்களை பண்ணணும். அப்ப அவர் வந்து ஒரு விஷயம் சொல்றாரு, உனக்கு இப்போ வந்து டேப்லெட் சப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடிய என்டையர் லேபையும் நான் காசு கொடுத்து வாங்கிட்டேன், உனக்கு அங்கிருந்து ப்ரொடியூஸ் ஆகி வரணும்னா அதுக்கு நான் சொன்னா மட்டும் தான் வரும். ஹீரோக்கு தேவையானது அந்த டேப்லெட் தான். இப்போ அந்த லேப்ல இருந்து டேப்லெட் வரலன்னா ஹீரோ கிட்ட இருக்கக்கூடிய பவர் எல்லாமே போயிடும். ஸோ அதை யோசிச்சு இவங்க 2 பேருமே வெளியில வந்து பேசிட்டு இருக்கும் போது ஹீரோ ஒரு விஷயம் சொல்றான், இவ்வளவு நாள் அந்த டேப்லெட் நான் எடுத்ததுக்கு அப்புறம் நான் வந்து எனக்கு நல்லாவே தெரியும் கம்ப்ளீட்டா அந்த டேப்லெட்டை நான் வாழ முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த டேப்லெட் இல்லாம நான் வாழ கத்துக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நான் இப்போ சர்வே ஆகிட்டேன். இப்போ கூட அந்த நான் டேப்லெட் யூஸ் பண்ணல. உனக்கு தெரியுமா நான் எந்த அளவுக்கு வந்து எவ்வளோ ஆகிருக்கேன்னு சொல்லிட்டு ஃபியூச்சரே ப்ரெடிக்ட் பண்றான். அங்க ஒருத்தவங்க வந்து போயிட்டு இருக்காங்க. இப்போ என்ன நடக்க போகுதுங்கிறத ஹீரோ வந்து முன்னாடியே வந்து ப்ரெடிக்ட் பண்ணி சொல்றான். இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதே மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அது மட்டும் இல்லாம அந்த காரல் வேன்லுக்கு என்ன ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குங்கிறத ஜஸ்ட் அவங்க நெஞ்சில வந்து கை வச்சு பார்த்தே சொல்றான். அப்படி காரல் வேன்லூன் மிரண்டு போயிடுறாரு, ஹீரோக்கு இவ்வளவு பவர் இருக்கான்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அந்த டேப்லெட் போட்டு பயங்கரமா ட்ரெயின் ஆனதுனால இந்த டேப்லெட் இவனுக்கு தேவைப்படாதங்க கூட தெரியல. அது ஃபைனலா அவன் ஆசைப்படி ஒரு நல்ல லைஃப் அவனுக்கு அமைஞ்சிடுது. இந்த டேப்லெட் மூலமா அவன் வந்து ஒரு லிமிட்லெஸ் ஆன ஒரு லைஃப்க்கு போக ஆரம்பிக்கிறான். கேர்ள் ஃப்ரெண்டோட லஞ்ச் சாப்பிட்டுட்டு அப்படி அந்த சீனை முடிக்கிறாங்க. இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.